சதுரங்க வேட்டை படத்தில் பேராசை பிடித்த செட்டியாரிடம் டபுள் டக்கரை விற்பனை செய்தது போல் சென்னையில் மளிகை கடை உரிமையாளர் ஒருவரை புதையல் நகை என கூறி ஒரு கும்பல் மோசடி செய்திருக்கிறது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் மளிகை கடை நடத்தி வருபவர் குமாரசுவாமி. கடந்த மாதம் 14ஆம் தேதி இவரது கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் தனக்கு தங்கமும் வெள்ளியும் புதையலாக கிடைத்திருப்பதாகவும் அதை விற்பனை செய்ய போவதாகவும் கூற அதை குமாரசுவாமி ஆச்சரியத்துடன் கேட்டிருக்கிறார். சாம்பிளுக்கு காட்டப்பட்ட நகைகளும் உண்மையான நகையாக இருந்ததால் புதையல் நகைகளை வாங்க 5 லட்சம் ரூபாயை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி குரோம்பேட்டை ரயில் நிலையம் சென்று கிஷோர் என்பவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு நகைகளை வாங்கிய குஷியுடன் குமாரசுவாமி வீடு திரும்பியிருக்கிறார். 3 நாட்களில் புதையல் என கூறி போலியான தங்க நகைகளை விற்ற பெண் கைதானதாக வெளியான செய்தியை பார்த்த குமாரசுவாமிக்கு நகை வாங்க சென்றபோது அந்த பெண் கிஷோருடன் இருந்தது ஞாபகம் வந்திருக்கிறது. தன்னிடம் இருந்த புதையல் தங்கமும் போலியானதுதான் என்பதை அறிந்து அதிர்ந்து போன குமாரசுவாமி போலீசாரை நாடி இருக்கிறார். இதையடுத்து குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடிய இருவரை பிடித்து போலீசார் விசாரித்த போதுதான் அவர்கள் கர்நாடக மாநிலம் மாண்டியாவைச் சேர்ந்த பாபுலால் ரத்தோட் மற்றும் ராகுல் என்பதும் புதையல் என கூறி போலி தங்க நகைகளை விற்க முயன்றதும் தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை கைது செய்த போலீசார் 3 போலி தங்க மாலைகள், 30,000 ரூபாய் ரொக்கம், 9 செல்போன்களை கைப்பற்றி இருவரையும் சிறையில் அடைத்தனர். மளிகை கடை உரிமையாளர் குமாரசுவாமியை ஏமாற்றியதும் இதே கும்பலைச் சேர்ந்தவர்கள் தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.